ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போனது அது எல்லாமே நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து வேளாங்கண்ணிலேருந்து நாங்கள் வந்து எப்படி பூண்டி மாதா கோயிலுக்கு வந்து போகணும் அதெல்லாமே வந்து நீங்கள் என்னோடய சிஸ்டரோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் ஆக்சுவலி அங்கே போயிட்டு எடுத்த ஒரு கிளிப்ஸ் எல்லாம் தான். ஏன்னா நாங்கள் போனது எல்லாமே ரொம்ப ஹெட்டிக்காக இருந்துச்சு. எங்களுக்கு சொல்ல போனோன்னா பஸ்ஸு மாறி 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 ரொம்ப தலைவலி, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலு, செம்மையாக இருந்துச்சு. நம்ம எல்லாமே வந்து இங்கே சென்னையில் இருக்கும்போது ஆட்டோ, கார் அந்தமாரி போய் நம்ம பஸ்ஸில் போனதே நம்மளுக்கு கையில். ஆனால் வந்து இங்கே வந்து எல்லாமே பஸ்ஸுலேயே போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எல்லாமே. பட் குழந்தைங்கள வச்சுட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். நாங்கள் அங்கே பூண்டி மாதா கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டு நாங்கள் அங்கே நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலில் வந்து ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்குது. அது அங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 rupees மட்டும்தான். ரூம் கிடைக்க எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த பார்க்கில் கொஞ்சம் சில் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ரூமே வந்து எங்களுக்கு கோயிலில் கிடைக்கல. ஏன்னா கோயிலில் வந்து ஏசி ரூம் வந்து 9 ரூம் தான் இருக்கான். ஆனால் வந்து எங்களுக்கு அங்கே கிடைக்கல. அதனால் ஒரு 10 meters தள்ளி தான் எங்களுக்கு வந்து நாங்கள் ரூம் பார்த்து எங்களுக்கு அங்கே தான் வந்து கிடச்சிது ரூமு. வந்து பூண்டி மாதா கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஏசி ரூம் கிடைக்கல. இருக்கிறதே 9 ரூமா, 9மே ஃபுல் ஆகிடுச்சான். அதனால இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நார்மல் ரூம் வந்து செட் ஆகுது. ஸோ அதனால் அங்கேருந்து எவ்வளோ 10 meters ஆமாம். அங்கே வந்து இந்த இடம் இந்த போய் காட்டு, இதான் அந்த இடம். இதில் வந்து ஃபுல் ஏசி ரூம் தான். ஓகே, நம்மளுக்கு வந்து சேஃப்டி எல்லாமே வந்து நல்லாவே இருக்கான். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்களே கொஞ்சம் பாருங்கள். அதுதான் மெயினே. ஆக்சுவலி நாயா இல்லை, அந்த இது போட்டேன். வெயிட் பண்ணுங்க, அங்கே இருக்கா. இங்கே வந்து மாலையிலேருந்து ஃபோட்டோஸ் ஃபோட்டோலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ரூம் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. வந்து கரெக்டாக வந்து அந்த கொஞ்சம் ப்ளே ஏரியாவுக்கு எங்களுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிது. நாங்கள் வந்து 2 ரூம் எடுத்திருந்தோம். ஏன்னா வந்து பெட்டு வந்து இங்கே ஆக்சுவலி வந்து 2 பெட்டு தான் இருக்குது. ஒரு பெட்டில் வந்து 3 பேர் தான் படுக்க முடியும். மீதி பேர் கீழே படுக்க முடியாது இல்லையா. அதெல்லாம் நாங்கள் 2 ரூமாக எடுத்துட்டோம். ரூமோட வியூ வந்து இதுதான். நல்லா இருந்துச்சு. ஒரு டிவி, ஏசி, நார்மலாக இருக்கிற ஒரு பெட்டு, அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாமே எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஓகேவாக இருந்துச்சு எல்லாமே. ஒரு டூரிஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்மலாம் வந்து போய் தங்கிறதுக்கு ஓகேவான ஒரு ரூமாக தான் இருந்தது. எல்லாருமே வந்து எப்படி வந்து கிட்ஸாக மாறியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவங்களாம் வந்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிட்ஸாக வந்து மாறிட்டாங்க. இங்கே பாருங்கள் இவங்க வந்து வர்றத. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அலோடா என்னன்னு எங்களுக்கே தெரியல. ரூம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தருவாங்களான்னு நீங்களே பாருங்கள். வாங்க சரியா பிடிச்சிட்டார். அங்க பாருங்க அவரு One, two, three. எங்களுக்கு ரூம் எடுத்து அந்த டயர்டே வந்து எங்களுக்கு டயர்டில் தான் எல்லாமே தூங்குவாங்கன்றது பேர். ஆனால் நாங்கள் மட்டும் நல்லா பிரிஸ்காக வந்து ஃபேமிலியோடு விளையாடிட்டு இருந்தோம். எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து நிஜமாக சொன்னால் குழந்தையாகவே மாறிட்டாங்க தான். எனக்கும் மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக் பிளேஸில் என்னால் வந்து நிஜமாக விளையாட முடியாது. எல்லாமே யோசிச்சு சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் நீங்கள் குழந்தையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இது பெரியவங்களுக்கும் இது மாதிரிலாம் ஆசை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. மார்னிங்கும் ஆயிடுச்சு. மார்னிங் இந்த வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ. நான் லைட்டாக கொஞ்சோண்டு தான் கிளிப்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து டீ காஃபிலாம் குடிக்க வந்து போகிறதுக்காக நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஆனால் வந்து ஹஸ்பண்டும் நிலனும் வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் மட்டும் இருந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து அந்த
அதுக்கப்புறமா வந்து பே பண்ணி குடிக்க வேண்டியதுதான். சரி, நான் தான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி எல்லாருமே எழுந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க ஷீத்தல் வீட்டில் ஷீத்தல் அவங்க ஹஸ்பண்ட் ஒன்றும் எழுந்துடல, நாங்கள் மட்டும் எழுந்துட்டோம். எழுந்து சரி ஓகே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காஃபி குடிக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். நாங்கள் ஒருத்தராக தான் இருந்தோம். ஒருத்தருக்கு அவ்வளோ பொறுமையாக வந்து இவங்க வந்து எல்லாமே நமக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ரெசார்ட்டில் இந்த ரூமில் இருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த ரூமில் இருக்கிற மேனேஜர் தான் போல் இவங்க நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்து பண்ணாங்க. ஹாய், என்ன அவள் சேனல் நான் வரேன்னு பார்க்காதீங்க. அவள் வந்து லிப்ஸ்டிக் போட போயிருக்கா, ஓகேங்களா. ஆக்சுவலி நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், பட் போடாத மாதிரி இருக்குது. இன்னும் டார்க்காக பண்ணலாம் தான் அவள் போயிருக்கா. டார்க்காக பண்ணலாம் தான் வந்தேன், லிப்ஸ்டிக் தேர்ந்தேன் கிடைக்கல. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போனால், நேற்று ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ட்ராவல். ஆக்சுவலி வேளாங்கண்ணிலேருந்து நாங்கள் பூண்டிக்கு வந்தது அது எல்லாமே செம்ம ட்ராவலு. இன்னைக்கு தான் வந்து டே கண்டினியூ ஆகும். ஆக்சுவலி 3 பஸ்ஸு ஏறி வந்தோம். யாருக்கு தான் டயர்டாக இருக்காது சொல்லுங்களேன். 3 பஸ்ஸு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டார், அதனால வந்து கூச்சப்படுறாங்க. ஓகேங்களா, 3 பஸ்ஸு ஏறி வந்தாலும் செம்ம டயர்டு. ஸோ அதாவது நான் நல்லா தூங்கிட்டேன், ரூமுக்கு வந்துருவீங்களா. இவங்க வந்து ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க. ஆனால் என்னன்னா எங்களுக்கு சர்ச்சில் ரூமே கிடைக்கல. வெறும் 9 ரூம் தான் ஆகுதான், வித் ஏசியோட 9 ரூம் தான் ஆகுதான். அதனால வெளியே கிடைக்கல. ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு தள்ளி நாங்கள் வந்து ரூம் எடுத்திருக்கோம். இங்கே தான் சாரி ஃபோன் விழுந்துச்சு. 10 மீட்டர்ஸ் தள்ளி நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். ரூம் எடுத்து இங்கே வந்து கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்குது. ரூம் எல்லாமே சரியில்லை கையில் பிடிச்சிட்டு ஏன் தெரியுமா, நீங்கள் இந்த மாதிரிலாம் காற்று வருதுங்க. சூப்பராக இருக்கா, அதுதான் சரியில்லை சுத்தமாக. ஃபோன் கையில் பிடிச்சி தான் பேசுகிறோம், ஒரு வழி இல்லை. அவள் தான் இதை வந்து போகிற போக்கில் அப்படியே வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து நாங்கள் போகிறோம் இங்கே போகிறோம். இதுக்கப்புறம் சென்னைக்கு இன்றைக்கே கிளம்பிடணும். 5:30க்கு இன்றைக்கி இவங்களுக்கு மனசேல வரத்துக்கு எனக்கு ஓகே தான், இவங்களுக்கு மனசே செம்மையாக இருக்குங்க. பர்சனலாக இங்கே தனியாக இருக்கிற மாதிரி ஃபேமிலி மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்பவுமே நம்ம கப்பிள்ஸோட போவோம், பட் ஃபேமிலியோட நமக்கு டைமும் கிடைக்காது. டைம் கிடைச்சாலும் நம்ம எதுக்கு நம்ம வந்து இப்போ தனியாக போகலாம் அப்படி தான் இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து கிடச்சது கூட சொல்லலாம். ஸோ கிடச்சிது ஹீரோயின் ஃபீல் அப்படியே சொல்லலாம், காற்று வர பிறகுதா அப்படி சொல்லலாம், அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே தான். இப்போ வந்து மணி 7:30 தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அவங்க வந்து அந்த ரூமுடைய ஓனர் இருக்காங்க, ஓனர் தான் சமைக்கிறாங்க, எல்லாரும் சமைக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம், அவங்க வந்து சமைச்சு கொடுத்துருவோம். அதனால சூப்பராக சாப்பிட்டுட்டு, ஆனால் என்ன ஒரு தோசை 25 ரூபா 30 ரூபா ஏதோ சொன்னாங்க, ஒரு இட்லி 10 ரூபா ஆயிடுது. ஓகேங்களா, சாப்பிட்டுட்டு அநியாயமாக்குச்சுங்க. சென்னையில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அநியாயம் பண்ணுவாங்க, எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு அநியாயம் பண்ணுவாங்க, என் கண்ணுக்கு தெரியாமல் அநியாயம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் அநியாயம் நடக்காமல் வந்து எங்கேயுமே இல்லை. எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இந்த அம்மாவோட ட்ரெஸ்ஸை நீங்கள் உங்கள் சேனல்லே பார்ப்பீங்க, அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு. அழகாக போயிட்டு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்ட்டு. அது நார்மல் ட்ரெஸ் தான், யாரும் போட வேண்டிய ட்ரெஸ் தான், நான் போட போகிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பட் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே கேரிஸ், நீங்கள் வந்து அப்புறம் பாருங்கள். ஓகே பாய். என்னது ஓகே நான் ஏன் சொல்கிறேன், ஓகே சரி பாய் கைஸ். ரொம்ப மொக்கையாக பேசியிருப்பேன், எல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. நானும் சித்தரும் வந்து சேர்ந்தா அப்படி தான் என்ன பேசுகிறோம், நிறைய வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா பயங்கரமாக பேசியிருக்கோம். இதுதான் என்னோடய காஸ்ட்யூம், இதுதான் அவங்களோட காஸ்ட்யூம், அப்பாவோட காஸ்ட்யூமும் இது தான். இது வந்து அவர் பின்னாடி நின்றுட்டார், இது வந்து சொல்கிறது நிலைமை ஆயிடுச்சு. அவ்வளோதான். நாங்கள் வந்து சரி ஓகே சர்ச் போகலாம், ஏன்னா வந்து நாங்கள் நேற்று வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேயால ஜாலியாக விளையாடிட்டு ஒன்றும் நாங்கள் சர்ச்சுக்கே போகல. சர்ச்சுக்கு தான் வந்து பட் ஒன்றும் போகாமல் நாங்கள் இங்கேயே வந்து எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ரூம்லேருந்து ஒரு வியூ காமிச்சோம் பார்த்தீங்களா, அது இதுதான். அவ்வளோ சூப்பராக இருந்தது, எல்லாமே கண்ணுக்கு எட்டின தூரம் எல்லாமே வந்து பச்சை பச்சேன்னு தான் இருந்துச்சு. இங்கே வந்து அந்த 100 நாள் வேலையாது, அது வந்து 100 நாளைக்கு தான் அந்த வேலை இருக்குமா, அது வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே வந்துட்டு நம்ம ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டோம். நாங்கள் எல்லாமே வந்து
வந்து நடந்தே போயிட்டுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் தள்ளி தானே சர்ச்சு, சரி நடந்தே போகலாம், ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது, பட் ஆனால் ஓகே நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலாம். ஆனால் என்ன கொஞ்சம் செம வெயிலாக இருக்குது, அது மட்டும்தான். அப்படியே நடந்து போயிட்டு சரி ஓகே அப்படியே வந்து இளநீர் கடை ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே இளநீர் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம். அங்கிள் தேங்காய் இருக்க மாதிரியே கொடுங்க, வழுக்க இருக்க மாதிரி. சரிங்களா எப்படி போயிருக்காங்க. சரி தாகம் இந்த சர்ச்சுக்கே போகல, இன்னும் ரூம்லேருந்து ஒன்றும் சர்ச்சே போகல. ஆனாலுமே வந்து இப்போ வலிக்கை தண்ணி விலகை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டோம், குடிச்சிட்டு போகலாம். ஓகே இதில் காஸ்டியூம் உங்களுக்கு ஃபுல்லாக நான் காமிக்கவே இல்லை, டைம் இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். மேகி இல்லை அது கோழி, கோழி வா, கோழி வாசல், கோழி வா, கோழி. இதை பார்த்து ரியா பயப்படுறா நீங்க நினைக்காதீங்க, இதெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டான், எப்படி அசால்ட்டா கூப்பிடுறா பாருங்க, பாத்தீங்களா? பயா பயா, அது வந்து பயாவா. கோழி சொல், கோழி கோழி சிபா பாபா என்னப்பா? ஆமா 2 இருந்துச்சு, எங்கன்னு தெரியல. கோழி வந்துட்டோம், அங்கேருந்து நடந்து ட்ராவல் பண்ணி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆட்டோ வசதி அது எல்லாமே இருக்குது, பட் நாங்கள் வந்து நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லி நடந்து வந்தோம். போகும்போது ஆட்டோவில் போயிடலாம். இந்த சர்ச்சில் வந்து ஹோலி லேண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நான் போயிருக்கேன், பட் ஃபேமிலியோடு வந்து இப்போ தான் வந்து போகிறேன். நான் வந்து ஒரு டூர் மாதிரி போகும்போது நான் இதுக்குள்ளெல்லாம் இந்த கோயிலுக்கு எல்லாமே நான் வந்திருக்கேன், பட் இப்போ ஃபேமிலியோடு வரனால இது எல்லாமே சொன்னேன் நல்லாயிருக்கும் உள்ள. இதோட என்ட்ரி டிக்கெட்டும் வந்து 5 rupees தான் இந்த என்ட்ரி டிக்கெட்டு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஹோலி லேண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே கொஞ்சம் கையிலே டெக்கரேட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒன்று கொஞ்சோண்டு ஏசி போட்டு தான் நல்லா இருந்திருக்கும், ஏசிலாம் இங்கே இல்லை போல் இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு லைனில் தான் போகணும், லைனில் போய் தான் வந்து எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அது இதுவாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. பட் மற்றபடி எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே மேலேருந்து பார்த்தா அந்த வியூவே சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. இப்போ தான் சர்ச்சுக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக அங்கே வரும்போதே வந்து மாஸ் நடந்துகிட்டு இருந்தது. அது வந்து எங்களால் வந்து கொஞ்ச நாளாக தான் வந்து உட்காந்து அட்டன் பண்ணோம், பட் ஃபுல்லாக எங்களால் உட்காந்து அட்டன் பண்ண முடியல. ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளால் வந்து மாஸ்லாம் வந்து அவ்வளோவா கவனிக்க முடியாது அப்படின்ட்டு. அதனால் வந்து நாங்களும் கவனிக்கவே இல்லை. அம்மா மட்டும் வந்து அட்டன் பண்ணாங்க. சரி ஓகே மெழுகுவர்த்திலாம் வந்து இது பண்ணலாம், ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபேமிலியோட எல்லாமே வந்து அம்மா வாங்கி வச்சுட்டாங்க. அதெல்லாமே நாங்கள் வாங்கி சரி ஓகே ப்ரேயர் பண்ணலாம், நல்லபடியாக வந்து இந்த வருஷம் வந்துட்டோம், அடுத்த வருஷமும் வந்து கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியோட இதேமாரி நாங்கள் வந்து வரணும். அதேமாதிரி நிறைய வந்து ஆசை அதெல்லாமே இருக்கும், அதெல்லாமே நினச்சி வேண்டி ப்ரேயர் பண்ணி நல்லபடியாக வந்து நான் எல்லாமே பண்ணியாச்சு. சர்ச் எல்லாமே வந்து பார்த்துட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே விற்கிறாங்க, அதை வேற உள்ள ஃபுல்லாக வந்து பள்ளி மிட்டாய் நம்ம வீட்டாண்ட என்ன இருக்கும் ஜெம்ஸ் போட்டு விற்பாங்க, ஓகேவா? இதில் வந்து ஃபுல்லாக பள்ளி மிட்டாயெல்லாம் போட்டு விற்கிறாங்க. அது இது எப்படி இருக்குன்னா பசங்களுக்கும் வந்து நம்ம இதை வாங்கி தரேன்னு போய் அதுக்கு ஒரு அடம் வேறு. இப்போ வாங்கினதுக்கே அவங்க கோச்சிட்டு இருக்கான். வந்து முடியுது, நாங்கள் வந்து வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. இவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தது, இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ கிளம்ப வேண்டியது தான். சரியாக இருந்தாலுமே வந்து 3 days வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கே தான் போச்சா? சாரி
இதெல்லாமே கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன்னு நினச்சா கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் நாங்கள் கிளம்புற நேரமும் வந்துடுச்சு. நாங்கள் எல்லாமே வந்து லக்கேஜ் டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து காஃபி குடிக்கிறது நாங்கள் மறக்கலை. எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு இங்கே வந்து அந்த ரூம் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களே வந்து எங்களுக்கு ஆட்டோவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவிலேருந்து அது போகிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அதான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வேணும்னு தான் எடுக்கலை. ஏன்னா இதெல்லாமே வந்து காமிச்சிட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா. நாங்கள் அதெல்லாமே வந்து பஸ் எல்லாமே ஆட்டோ மாறி பஸ் எல்லாமே மாறி எப்படியோ வந்து நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து நாங்கள் ரீச்சும் ஆகிட்டோம். போகும்போதே வந்து எங்களுக்கு செம்ம மழை. என்னன்னு தெரியல, நாங்கள் வரும்போது செம்ம மழை பெஞ்சுது, போகும்போது எங்களை மழை பெஞ்சுது. எங்களை வந்து மழை வந்து போகாத இங்கேயே இரு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இயற்கையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். பஸ் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் புக் பண்ணிவிட்டு எங்களுக்கு எல்லாமே வந்து இதுதான், நாங்கள் ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தோம். அம்மாவுக்கு மட்டும் கீழ் ஸ்லீப்பர், நாங்கள் எல்லாருமே மேலே தான். எல்லாருக்கும் ஸ்லீப்பர்லாம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லபடியாக சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.